வணக்கம். இது மிடில் கிளாஸ் மணி ஹப் தமிழ். நிதி அறிவு எளிதா தமிழ் மொழியில. பணம் சம்பாதிக்க முன்னாடி இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆரம்பிக்க இதுதான் முதல் படி. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? ஆனா உண்மையான கேள்வி அது இல்ல. பணம் சம்பாதிக்க முன்னாடி அதை எப்படி கையாளணும் என்பதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியமான முதல் படி. பணம் குறைவா இல்ல, பணம் வந்த உடனே எப்படி செலவாகுது அதுதான் பிரச்சனை. நம்ம மாத சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் மாதம் முடியும் முன்னே போயிடுது. ஏன் அப்படின்னா? காரணம், எந்த பிளானும் இல்லாம பணம் செலவு பண்ணுறது. நிதி சுதந்திரம் என்றால் அதிக சம்பளம் கிடைப்பது இல்ல, அந்த பணத்தை சரியானபடி நிர்வகிக்கும் மனசுதான் முக்கியம். நீங்க சேமிக்க ஆரம்பிச்ச நாள் தான் உங்க பணம் உங்க கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் நாள். சம்பளம் வந்த உடனே அந்த தொகையில குறைந்தது 10%, 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் கூட சரி, ஒரு தனி சேவிங்ஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அது தெரியாம போயிடும், செலவாகாது. மாதம் மாதம் இப்படி சிறிய தொகை சேமிச்சாலும் ஒரு வருடத்துல அது ஒரு பெரிய தொகையா மாறும். இதுதான் ஸ்மார்ட் சேவிங் ஹேபிட். அதோடு நீங்க உங்க செலவுகளை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மணி மேனேஜர், வால்நட் மாதிரி ஆப்ஸ் பயன்படுத்தலாம். நீங்க எங்கே செலவு பண்ணுறீங்க, எந்த பகுதியில் வீணா செலவு நடக்குது எல்லாம் தெளிவா தெரியும். 2 மாதம் இதை பின்பற்றினா உங்க பணம் எப்படி போகுது என நிச்சயமாக புரியும். ஆனா சேமிப்பு மட்டும் போதாது. அந்த சேமித்த பணத்தில ஒரு பகுதியை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், சிப், பிக்ஸ்ட் டெபாசிட் அல்லது ரிகரிங் டெபாசிட் மாதிரி எந்த ஒரு ஆனாலும் ஆரம்பம் தான் முக்கியம். சிறிய தொகையில ஆரம்பிச்சாலும் அதுக்கு பின்பு வட்டி உங்க பணத்தை வளர்க்கும். அந்த வளர்ச்சிதான் உங்க நிதி சுதந்திரத்துக்கான அடித்தளம். பணம் சம்பாதிப்பது ஈஸி, ஆனா அந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு வளர்த்துக் கொள்வதுதான் உண்மையான நிதி அறிவு. இந்த நான் தினமும் இப்படிப்பட்ட பண மேலாண்மை, சேமிப்பு, முதலீடு மற்றும் நிதி சுதந்திரம் பற்றிய யூஸ்ஃபுல் தகவல்களை பகிர போறேன். உங்க வாழ்க்கையில பணம் உங்க கட்டுப்பாட்டுக்குள் வரணும்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிடில் கிளாஸ் மணி ஹப் தமிழ். இதுதான் உங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆரம்பிக்கிற நாள். மேலும் மணி டிப்ஸ்க்காக ஃபாலோ பண்ணுங்க.